இட்லி அரிசி, பச்சரிசி, பொன்னி அரிசி எந்த ஒரு வெள்ளை அரிசியுமே சேர்க்காம இப்படி ஒரு சாஃப்டான இட்லி பண்ணலாம். அதுக்கு நான் எந்த அரிசி யூஸ் பண்ணேன்னு தெரியுமா? வரகரிசி. இந்த வரகரிசியில் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குங்க. இந்த வரகும் சிறுதானியங்களில் ஒன்று தான். அதுக்கு 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஒரு 4-5 டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரமாவது ஊறணுங்க. ஊறினதுக்கு அப்புறமா இதை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறீங்களா இருந்தால் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூலிங்காக இருக்கும்போதே அரைங்க. ஏன்னா அப்போ தான் மாவு சூடாகாமல் உங்களுக்கு நல்லா நிறைய மாவும் கிடைக்கும். நல்லா இட்லியுமே சாஃப்டாக வரும். ஸோ நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் நைட்டு மாவு அரைச்சி வச்சேன். இப்போ காலையில் பாருங்கள் நல்லா பொங்கி மாவு சாஃப்டாக வந்திருக்கு. இதை அப்படியே நார்மலாக நம்ம எப்பவும் போல் இட்லி ஊற்ற வேண்டியதான். அது வரகரிசியில் பண்ணதா இல்லை இட்லி அரிசியில் பண்ணதா அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.